ஏற்காட்டில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்து வருவதால் சேலத்திலிருந்து ஏற்காடு செல்லும் மலைப்பாதையில் 20க்கும் மேற்பட்ட இடங்களில் அருவி போல் தண்ணீர் கொட்டி வருகிறது. இந்த மழைநீர் ஏற்காடு மலையடிவாரத்தை வந்தடைந்த பின் புதுயேரி மற்றும் மூக்கநேரி வழியாக திருமணிமுத்தாற்றில் சென்று கலக்கிறது. ஆத்தூர் அருகே கல்வராயன் மலையில் 3 நாட்களாக பெய்த தொடர் மழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட கிராமங்களை இணைக்கும் ராமநாயக்கன் பாளையம் சடையம்பட்டி சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு பாறை கற்கள் விழுந்ததில் சாலைகள் சேதமடைந்தன. மழைநீர் சாலைகளில் வெள்ளம் போல் ஓடுவதால் அவ்வழியாக செல்லும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். மதுரை மாவட்டம் பரவை சோழவந்தான் பகுதிகளில் சாலை விபத்துகள் ஏற்படுவதை தடுக்க மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி எழுப்பியுள்ளது. அதற்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு மதுரை மாநகராட்சி ஆணையர், மாவட்ட எஸ்பி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மதுரை திண்டுக்கல் சாலையில் பாத்திமா கல்லூரி முதல் சமயநல்லூர் சாலை வரை அடிக்கடி விபத்துகள் நடப்பதால் அவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி தொடரப்பட்ட வழக்கில் அங்கு நேரில் ஆய்வு செய்த நீதிபதிகள் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளனர். சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் சிவகங்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கலை நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளி மாணவ மாணவிகள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கிய அமைச்சர் பெரிய கருப்பன், பரதநாட்டியம் ஆடிய மாற்றுத்திறனாளி மாணவி ஒருவருக்கு பரிசு வழங்கும் போது அவரைப் போலவே அபிநயம் செய்து காட்டி பாராட்டினார். தருமபுரிக்கு அருகேயுள்ள தொப்பையாறு அணை நிரம்பியதால் வினாடிக்கு 2000 கன அடி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அணையில் ஆய்வு மேற்கொண்டார். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலையிலும் பொம்மிடி, ஊத்துப்பள்ளம் உள்ளிட்ட நீர்பிடிப்பு பகுதிகளிலும் பெய்த கனமழையால் வேப்பாடி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து தொப்பையாறு அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியது. கேரளாவிற்கு ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் கோவில்பட்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட போலீசார் சரக்கு வாகனத்தில் கடத்தப்பட்ட 2 டன் ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். பல்லடத்தில் பிரசித்தி பெற்ற பொன் காளியம்மன் கோயிலில் நாளை திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெறவுள்ளது. அதை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் ஊர்வலமாக கோயில் வளாகத்திற்கு முளைப்பாரி எடுத்துச் சென்றனர். புனித தீர்த்தங்களை எடுத்து வருதல், புற்றுமண் எடுத்து வருதல் போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வள்ளிக்கும்மி நடனமும் நடைபெற்றது. திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலில் கார்த்திகை பிரம்மோற்சவ விழாவின் 6வது நாளில் தங்க ரதத்தில் பத்மாவதி தாயார் பவனி வந்தார். திரளான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு 4 மாட வீதிகள் வழியாக தேரை வடம் பிடித்து இழுத்தனர். சென்னை அம்பத்தூரில் தென்னை மரத்திலிருந்து தேங்காய் பறிக்க முயன்ற நபர் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்தது தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். வீட்டின் சுற்றுச்சுவர் மீது ஏறி நின்றபடி தேங்காய்களை பறித்துக் கொண்டிருந்த குணசேகரன் என்பவர் அங்கிருந்த மின்கம்பியை தவறுதலாக மிதித்ததால் மின்சாரம் அவர் உடலில் பாய்ந்து கீழே தூக்கி வீசப்பட்டதாக கூறப்படுகிறது. படுகாயமடைந்த குணசேகரன் இரத்த வெள்ளத்தில் மிதந்தபடி உயிரிழந்தார். விழுப்புரம் மாவட்டம் சாராயமேடு கிராமத்திற்கு 3 நாட்களாக மின் விநியோகம் தடைபட்டுள்ளதால் அப்பகுதி இளைஞர்கள் வாடகைக்கு டீசல் ஜெனரேட்டரை எடுத்து வந்து மோட்டாருக்கு மின் இணைப்பு வழங்கி கிராம மக்கள் குடிநீர் பிடித்து சென்றனர்.
பெரம்பலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியான அரும்பாவூர் பெரிய ஏரியின் கரை உடைந்து அருகில் உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பல ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. ஏரியின் மதகு பகுதியில் பல நாட்களாக தண்ணீர் கசிந்து வருவதால் கரையை பலப்படுத்த வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்த போதும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். உடைப்பை சீரமைக்கும் பணிகளை ஆய்வு செய்த பெரம்பலூர் சாரா ஆட்சியர் கோகுல் பொதுப்பணித்துறை அதிகாரிகளை கடுமையாக கடிந்து கொண்டார். அது நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் எழுதி கொடுங்க, எனக்கு கண்ட்ரோல் வைக்க முடியாது. இந்த டிபார்ட்மெண்ட் இன்எஃபிஷியண்டாக இருக்கிறதுனால ஃபார்மர்ஸ் எதுக்கு சஃபர் பண்ணணும். லாஸ்ட் இயர் இஷ்யூ ஆகிடுச்சு, அதுக்கு ரெமெடி யார் இருக்கு? திருவண்ணாமலையில் மண் சரிவில் சிக்கி 7 பேர் உயிரிழந்தது துயரமானது என்றால் அந்த சம்பவம் நடந்த பல மணி நேரத்துக்கு பிறகுதான் அங்கு சென்று பார்க்கும் நிலை ஏற்பட்டது அதைவிட மிக கொடூரமானது என சென்னை விமான நிலையத்தில் பேட்டியளித்த சீமான் தெரிவித்துள்ளார். நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், இல்லைன்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி நம்ம புலம்பிக்கிட்டு நிற்க வேண்டியது வரும். இது இன்னும் கூடுதலாக தான் வரும். எங்கள் அப்பா நம்மாழ்வார் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கே புவி வெப்பமாகிறதுனா என்னன்னு தெரியல, ஏன் வெப்பமாகுதுன்னு தெரியல. பருவநிலை மாறுது, அதுவாக மாறுதா நம்ம மாற்றணுமா, அதை யாரும் சிந்திக்க இங்கே தயாராக இல்லை. இரண்டாவது, இந்த புவி வெப்பமாவதனால நமக்கு என்ன வருதுன்னா, இனி பருவமழை என்ற ஒன்றே இருக்காது. பெருமழை, புயல் மழை இதான் இருக்கும். அப்போ இந்த பெருமழையும் சமாளிக்க முடியாது, புயல் மழையும் சமாளிக்க முடியாது நம்மளால். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் மணம்பூண்டியில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட 700க்கும் மேற்பட்டவர்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். மூத்த IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு வழங்கப்பட இருந்த உணவை சுவை பார்த்தார். அவர்களுக்கு வழங்கக்கூடிய தண்ணீர் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்து தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். சாத்தனூர் அணையிலிருந்து வினாடிக்கு 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படும் என்று கூறிவிட்டு 1,30,000 கன அடி திறக்கப்பட்டதால் தென்பெண்ணை ஆற்றில் அதிக வெள்ளம் ஏற்பட்டதாக பாமக தலைவர் அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். டிசம்பர் 1ஆம் தேதி இரவு 10 மணிக்கு 4வது வெள்ள அபாய எச்சரிக்கையில் 30,000 கன அடி தண்ணீர் திறக்கப்படுவதாக அறிவித்துவிட்டு நள்ளிரவு 2 மணிக்கு அணைக்கு வந்த 1,30,000 கன அடி நீரும் அப்படியே திறக்கப்பட்டதாக தமிழக அரசு கூறியிருக்கிறது. கூடுதல் நீர் திறக்கப்பட்டது குறித்து எந்த புதிய எச்சரிக்கையும் ஏன் வெளியிட என அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். அதே நேரத்தில் 119 அடி கொள்ளளவு கொண்ட அணையில் இருந்த 117.55 அடி நீர் இருப்பை 30ஆம் தேதி காலை முதலே வினாடிக்கு சராசரியாக 50,000 கன அடி வீதம் வெளியேற்றி இருந்தால் வெள்ள பாதிப்பை தடுத்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அரங்கண்டநல்லூர் அருகே நண்பர்களோடு பந்தயம் கட்டி தென்பெண்ணை ஆற்று வெள்ளத்தில் இறங்கிய பின் கரைக்கு திரும்ப முடியாமல் இருந்த இளைஞரை தேசிய பேரிடர் மீட்பு படையினர் மீட்டனர். விஜய் பிரபாகர் என்ற அந்த நபர் அணைக்கட்டு பாதையில் ஒரு கரையில் இருந்து மறுகரைக்கு சென்ற நிலையில் திரும்ப வர முடியாமல் இருந்ததால் ஃபைபர் படகு மூலம் மீட்பு குழுவினர் மீட்டனர்.